ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியுமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரண நேரத்தை குறித்தும் நாளை குறித்தும் நாம் கற்று வருகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த நாளில் மரித்தார், எத்தனை மணிக்கு மரித்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய கணக்கின்படி, அதாவது இந்தியாவுடைய நாள் கணக்கின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வியாழக்கிழமை சாயங்காலம் ராத்திரி வேளைகளிலே திருவிருந்து எடுக்கும்படியாக செல்லுகிறார். யூதருடைய காலண்டர் இல்லைன்னா அவங்களுடைய நாள் படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை அந்த நாளின் துவக்கத்துல அவர் அங்கே திருவிருந்து எடுக்கும்படியாக போகிறார். இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய சாயங்காலம், அதாவது நம்ம கணக்கின்படி சாயங்காலம், அவங்க கணக்கின்படி அந்த நாளின் துவக்கம் அதாவது 6 மணியிலிருந்து ஒரு 9 மணிக்குள்ளதாக இந்த நிகழ்வுகள் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா நடந்திருக்கு. அதுக்கு பின்னாடிதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார், அங்கிருந்து பிரயாணப்பட்டு கெத்சமன தோட்டத்துக்கு போறாரு. கெத்சமன தோட்டத்துல ஒரு ஜப வேளை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அங்கே ஆண்டவர் 3 முறை ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3 முறை இயேசு கிறிஸ்து தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணினார். அப்போது அவர்கள் நல்ல நித்திரையாக இருந்தார்கள். 1 மணி நேரம் விழித்திருக்க முடியாதா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான அந்த காரியங்களை நாம் அங்கே பார்க்க முடியும். அதற்கு பின்பாக ஏறக்குறைய 3 மணி துவங்கி 6 மணி வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்துவை கைது செய்து அவர்கள் கெத்சமன தோட்டத்தில் இருந்து இங்கே விசாரணைக்கு கொண்டு வராங்க. அதாவது அங்கிருந்து காய்பான் இடத்துல கொண்டு வராங்க, அண்ணா இடத்துல கொண்டு வராங்க. அங்கே அந்த சனகரி சங்கம் ஆண்டவரை விசாரிக்கிறாங்க. இந்த நிகழ்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அதாவது அதிகாலையில் 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:36 75 வரை இருக்கிற வசனம். மார்க்கு 14 அதிகாரம் 32 முதல் 72 வரை இருக்கிறதான வசனம். லூக்கா 22:39 முதல் 71 வரை இருக்கிறதான வசனம். யோவான் 18 அதிகாரம் 1 முதல் 27 வரை இருக்கிறதான வசனம். இந்த வசனங்களில் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே விசாரணைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து அங்கே விசாரிக்கப்படுகிறார். இந்த இடைப்பட்ட கேப்ல தான் பேதுரு ஆண்டவரை மறுதலித்ததும் அந்த இடத்துல அந்த சேவல் கூவுகிறதான நேரமும் இத பத்தி நாம பின்னாடி பார்க்க போறோம். சரி, நல்லா கவனிங்க. அப்போ முதல் பகுதி நாம பார்த்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க கணக்கின்படி வெள்ளிக்கிழமை துவக்கத்துல திருவிருந்து எடுக்கிறார். அதுக்கு பின்பதாக கெத்சமன தோட்டத்துக்கு போறாரு. அதன் பின் அவர் மறுபடியுமாக கைது செய்து அவரை விசாரணைக்கு ஒப்பு கொடுக்கிறாங்க. இந்த நிகழ்வுகள் நடக்கிறது. அடுத்து 3வதாக என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கும்படியாக, அதாவது இறுதியாக தண்டனை கொடுக்கும்படியாக பிலாத்துவினிடத்திலே கொண்டு போறாங்க. இது பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நடந்ததான நிகழ்வு. அதிகாலை 6 மணி முதல் 9 மணி வரைக்கும் நடந்ததான நிகழ்வு. இங்கேதான் பிலாத்துவினிடத்திலே கொண்டு போய் அங்கே விசாரணைக்கு ஒப்பு கொடுக்க போறாங்க. பிலாத்து நியாயம் விசாரிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை வாரினாலே அடிக்கிறாங்க. பின்பு முள்முடி சூடப்பட்டு அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கெத்சமன தோட்டத்துக்கு பிரயாணப்பட்டு போறாரு. இந்த நிகழ்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 6 மணி முதல் 9 மணி வரைக்கும் நடக்கிறது. இதோடைய ஆதார வசனம் மத்தேயு 27 அதிகாரம் 1 முதல் 31 வரை, மார்க்கு 15 அதிகாரம் 1 முதல் 20 வரை, லூக்கா 23 அதிகாரம் 1 முதல் 25 வரை, யோவான் 18:28 வசனம் முதல் அப்புறம் 19 அதிகாரம் 16 வசனம். இந்த வசனங்களை எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடைப்பட்ட கேப்ல பிலாத்துவின் இடத்தில் இருந்து தீர்ப்பை பெற்று கொல்கோதா மலைக்கு அவர் போகிறதான இந்த நிகழ்வும், அங்கு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிற நிகழ்வுகளை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது.
அடுத்த வீடியோவில் இன்னும் இருக்கிற பகுதிகளை பார்க்கலாம். இயேசு எப்போது சிலுவையில் அறையப்பட்டார், எப்போது பூமி அந்தகாரப்பட்டது, எப்போது மரித்தார், எப்போது அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதை குறித்து அடுத்த செய்தியில பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தெரியப்படுத்துங்க. God bless you.